குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு சந்தையில ஒரு டாப்பான ஆடு நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க போலுக்குண்ணே. சூப்பர் ஆடுனே. இந்த ஆடு வகையான ஆடுனே. வகையான ஆடு, நல்ல புளியம் ஒரு சூப்பர் ஆடுனே. கலர் வந்து எங்கனாலும் வாங்குவானே. யாருனாலும் இந்த ஆடை பார்த்துனே விரும்பி உடனே உடனே சொல்லேன்னா வாங்கிட்டு போயிருவாங்க. அப்படிதானே? சூப்பர் ஆடு, ரெண்டு குட்டி ஆடு. அப்படிதானே? ரெண்டு குட்டி ஆடு. ரெண்டு மாதிரி என்ன மாதிரிண்ணே? ஏன்னா ஒண்ணு கிடா மாதிரி ஒண்ணு பொட்டை குட்டினே. ஒண்ணு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. அப்படிதானே? ஆடு இனி எவ்வளவு நாள் இருக்குண்ணே? ஆடு இனி முதல்ல 20 நாள் தான் இருக்கு. 20 நாள் தான் இருக்குண்ணே. ரொம்பலாம் இருக்காது. ஆனா தரமான பொருள்ண்ணே. வேகனாலும் சூப்பரா நல்ல விலைக்கு கொடுக்குறாங்க. வீட்டுல கூட ஒரு அம்சமா இருக்கும். அப்படி அம்சமா இருக்கு. வீட்டுக்கே ஒரு அம்சமா இருக்கும். அம்சமா இருக்கும். அதனால ஒரிஜினல் கொடியாடு ரெட்டை குறுக்காடு. குறுக்குல கை வைக்க முடியாது. ரெண்டு கை வேணும் குறுக்குல கை வைக்கணும். நல்ல ரெட்டை குறுக்காடு. அதே மாதிரி காம்பு நல்ல சூப்பரா இருக்கு. வகையா நல்ல மாட்டுக்காம்பு மாதிரிலாம் இருக்குண்ணே. ஒரு பிட்டு அழுக்கு இல்லாம நல்லா கிடந்த ஆடு. சூப்பர் ஆடு. ஃபுல்லா காட்டு மேய்ச்சல் தான் ஆடுதானே? ஆமா, காட்டு மேய்ச்சல் மேயன. ஃபுல்லா காட்டு மேய்ச்சல். வீட்டை சுத்தி வரும். கயிறே போடுறதே கிடையாது. சந்தை வரலாம் கயிறு போட்டு ஆனா சாதுவா நிக்கனே. அமைதியான ஆடுனே. அமைதியான ஆடு. களைச்சலாம் அங்கேயும் ஓடும்லாம். இது நல்லா அமைதியா அப்படியே நம்ம இப்ப அவுத்து விட்டா அது ஒரு பக்கம் போகுது. ரொம்ப சாதுவான ஆடுனா. ரெண்டு குட்டி நல்ல குட்டி. ஆமா, சூப்பர். ஆடை இறக்கடிச்சு பாருங்க. ரெண்டுமே இந்த ஆடை ஒரு சம்சாரி வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. என்ன பிரயோஜனம்? ரெண்டு மாதிரி இன்னும் ஒரு 2 மாசம் வளர்த்தா போதுனே. 2 மாசத்துல வளர்த்தா மாதிரி 8000 ரூபாய் 7000 ரூபாய் லேசா விற்கும். 8000 7000 லேசா விற்கணும். மாதிரி உங்களுக்கு பால் கணம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? பால் கணம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? பால் நல்லா இருக்கணும். பால் குடிக்க வத்தே வத்தாது. சரி, ஓகே. காலையில இருந்து குடிக்கி வத்திருக்கா பாத்தீங்களா? வத்தே இல்ல. மாதிரி டப்புனு ஏறி வந்துருங்களா? விலை எவ்வளவு சொல்லுது? என்ன அதனால? ஏன்னா 21 ரூபா தான் விலை சொல்லுவேன். 21 ரூபா தான் விலையே சொல்லுது. 21 ரூபா தான் விலை சொல்லுவேன். ஃபைனல் எவ்வளவு விடுவியா? ஒரு 17500 கொடுத்துடலாம். 17500 முடிவு. சரி, ஓகே. இது வரை கேட்காங்கண்ணே. ஏன்னா எல்லாரும் 17000 ரூபாய் கேட்காங்க. 500 தக்கத்துல நிக்கி. 500 தக்கத்துல நிக்கி. பல்லு எப்படி இருக்கு? அதனால பல்லு வந்து ஏன்னா இது வந்து கொஞ்சம் தேய்வாயிட்டு. வளர்க்கலாம். ஒரு ஈத்து வச்சுக்கலாம். ஒரு ஈத்து 2 ஈத்துனா வச்சுக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்படி பல்லு இல்லாம தான் நானே வாங்கிட்டு போனேன். ஓகே ஓகே. பல்லு இல்லாம நாங்களே வாங்கிட்டு போனோம். சரியா? பக்கத்துல இருந்த ஆடுதான். பக்கத்தூர் ஆடுதானா? ஆமா. ரெண்டு ஒரிஜினல் கொடியாடு. ஆனா ரெண்டுமே கொஞ்சம் உடசல் ஆடு. அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுனே? பல்லு 6 பல்லு தான். 6 பல்லு. ரெண்டுமே 6 பல்லு தானே? இது இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? என்ன ஆகுதுனே? இது இளஞ்சனையா இருக்கும். இளஞ்சனா ஒரு மாசம் அந்த மாதிரி சனையா இருக்கும். சரி, ஓகே. இது எப்படின்னா எத்தனை மாசம் சனையா இருக்கும்னா? அது இளஞ்சனை தான். அது ரெண்டுமே இளஞ்சனா தான். அப்படிதானே? என்ன வேலை சொன்னாலும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 30 ரூபா. 20 28 ரூபா. 30 ரூபா. 30 ரூபா. ஒரு ஆடு 15000 கரை உழுது. அப்படிதானே? எந்த ஊர் போகுதுண்ணே? ரெண்டுமே தருவ போகுது. தான் போகுது. அப்படிதானே? கொடியாடு விரும்ப காரணம் என்னண்ணே? நம்மகிட்ட கிடக்காதனால வீட்டுல கொடியாடு தான் வச்சிருக்கீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அது ஒரு 8 ஆடு கிடக்கும். 8 ஆடு வச்சிருக்கீங்க. கொடியாட்டுல நல்ல லாபங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யானே? குட்டி வளர்த்து வித்தா லாபம்ண்ணே. இல்லன்னா இப்போ நம்ம நாட்டாட காட்டிலும் கொடியாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மேட்சல் எப்படின்னு இருக்கும்? மேட்சல் நல்லா இருக்கும். மேட்சல் நல்லா இருக்கும். பாட்டில மேயும் குட்டி வந்து நல்ல வளர்ப்பு நல்லா இருக்கும். பால் சத்தான ஆடா இருக்குமா? பால் சத்தான ஆடா. இப்ப நம்ம இந்த கொடியாட்டுல நல்ல தெளிவான ஆடு, நல்ல பால் சத்தான ஆடை நம்ம பார்த்து எப்படின்னு வாங்கணும்? மடிக்கட்டு தான் பார்த்து வாங்கணும். மடிக்கட்டை பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் பொட்டு சூப்பர் மாதிரி நல்லா தெளிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த இருந்து வரீங்க? சிங்குளத்துல இருந்து வரீங்கன்னா எத்தனை மாசம் குட்டியா இருக்குமா? 2.5 மாசம் குட்டி இருக்கும். 2.5 மாசம் குட்டி தானே? ஆனா குட்டி ஜம்முன்னு வளர்த்துதானே? ஒரிஜினல் பொட்டு. ஆமா. என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 7 ரூபா சொல்லாங்க. 6500. பரவாயில்லையே வேலை. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல பத்தி 20 ஆடு. 20 ஆடு ஃபுல்லா பொட்டு தான் வச்சிருக்கீங்க. சரி, எத்தனை மாசம் கேட்டா வளர்ப்பீங்க? இது சூப்பர் குட்டி. அதை விட குட்டி தான் ஜம்முன்னு இருக்கேன். மரிக்கு ஆசைப்பட்டு ஆடு வாங்கிருக்கு. மரிக்கு ஆசைப்பட்டு தான் ஆடே வாங்கிருக்கியா? ஆமா. ஆடு என்ன ஆகுதுண்ணே? ஆடு மாதிரி 14 ரூபா சொன்னாங்க. ஆடு மாதிரி சேர்த்து 14 ரூபா. கட்டுமையா தான் சொல்லிருக்காங்க. விலை ஜாஸ்தி தான். கொஞ்சம் ஜாஸ்தி தான். சரி, மரிக்காண்டி நம்ம வாங்கலாம். மரிக்காண்டி வாங்கலாம். மரி கால்லாம் ஜம்முன்னு இருக்கேன் இப்பவுமே. ஆமா. மரி எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? மரி என்ன ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. 1.5 மாசம் அவ்வளவுதான் இருக்கணும். ஆமா. அவ்வளவுதான் இருக்கும். சரி, ஓகே. என்ன வேலை சொல்லி 14 சொல்லி 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாவ. நான் 12,500 வாங்கிருக்கேன். 12,500 வாங்கிருக்கேன். ஃபுல்லா கொடியாடு தான் வச்சிருக்கேன். கொடியாடு தான். ஃபுல்லா ஒரிஜினல் கொடியாடு தான் வச்சிருக்கேன். ஆமா. இது கொடியாடு இருபிறவி. கொஞ்சம் இருபிறவி. குட்டி கொடுத்துரு. குட்டி வருது. நல்லா கிராய் பருங்கடாய். சூப்பர் கிட்டாலாம். பாக்க நல்ல தோரணையா இருக்கேன். ஆமா. சரி, ஓகேண்ணா. ஓகே. சந்தை எப்படி இருக்கு? இந்த வாரம் சந்தை பரவாயில்லாம இருக்குண்ணே. பரவாயில்லாம இருக்கு. சொல்லுங்க. பொம்மரியா? கிராமர். கிட்டாமரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது கிடாகுட்டியா? எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது 20 நாள் குட்டியா இருக்கும். 20 நாள் குட்டியா இருக்கும். சரி, கொடியாட்டுல கொஞ்சம் கிராஸான குட்டி. கொடியாட்டுல ஆமா கிராஸ் தான். ஒரிஜினல் கிடையாது. கிராஸ் தான். ஆமா. சரி, இது என்னன்னா இது வேங்க வந்து யோசிக்காங்க. ஆனா இது யோசிக்கவே வேண்டாம். தாடி வரைக்கும் யோசிக்கானே. இத பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு கருத்தை குட்டி வாங்கினா நாளை விற்க முடியாது வாங்கலாம். தாடி வரைக்கும் வந்து ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதனால இதை வாங்கி அழகா வளர்க்கலாம். சரி, விலை எவ்வளவு சொல்லுதியா? வேற வெறும் 1300 சொல்லுவேன். சரி, 900 ரூபாய் கேட்காங்க. இவ்வளவு ஃபைனலா குடிப்பியா? 1000 ரூபாய் வித்துருவேன். 1000 ரூபாய். ஒரு குட்டி ஆடு நல்ல ஒரிஜினல் புளியம்பூர் ஆடு, கொடியாடு. அப்படிதானே?
மரி என்ன மாதிரி பிரதர்? கிடாமரி மரி கிட்டாமரி ஆடு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் பிரதர்? இப்பவுமே அது காலு ஜம்முன் 20 நாள் இருக்கும். 20 நாளுக்கு அந்த காலு ஜம்முன் இருக்குனே. ஆமா. ஆடு பல்லு எப்படி என்னையாது பிரதர்? பல்லு 6. பல்லு 6 பல்லு. என்ன விலை? அவ்வளவுதான். என்ன விலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 13 சொன்னாரு. 13,000 ரூபாய் சொன்னாங்க. 12,000க்கு. 12,000க்கு வாங்கிருக்கீங்க. சரி, வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க என்னையாது வீட்டுல பிரதர்? ஒரு 10 கிடக்கு. 10 ஃபுல்லா கொடியாடு தான் வச்சிருக்கீங்களோ? கொடியாடு கிடக்கு, நாட்டாடு கிடக்கு. நாட்டாடு இருக்கு. நாட்டாடு 2 தான் கிடக்கு. ஓ, கொடியாடு தான் அதிகமா வச்சிருக்கீங்க. கொடியாடு எதனால விரும்புறீங்க? என்ன காரணம் பிரதர்? அது என்ன நீட்டு போக்கா இருக்குல்ல. ஓ, நீட்டு நமக்கு லாபம் இருக்கு அப்படிதானே? கிட்ட என்ன ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க பிரதர்? கொடியாடு கரும்போர் எதிர்பார்த்து வந்தோம். கரும்போர் எதிர்ப்பு கிடைக்கல. கிடைக்கல. இதான் கிடைச்சிருக்கு. இதான் சரி, ரைட். இதே வாங்கிட்டு வீட்டுல வாங்கிருக்கீங்க. கிடக்கு. ஓ, இதே மாதிரி கிடக்க புளியம்போர் கிடக்குனா இதுக்கு கிடா வச்சிருக்கீங்களா? அப்படி கிடா மேலாம் பிடிக்கணும். கிடா நாட்டு கிடா தான் கிடக்கு. நாட்டு கிடா இருக்கும்போது புளியம்போர் கிட்ட வாங்கணும். கரும்போர் பிடிக்கணும். புளியம்போர் வாங்கணும் அப்படிதானே? சந்தையில நல்ல டாப்பான கிட்ட ஒரிஜினல் கொடியாட்டு கிட்ட அப்படிதானே? கிட்ட பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? 4 பல்லு. 4 பல்லு எல்லாம் கிட்ட தானே? காய் எட்டிக்காத கிட்ட இது வாங்கிட்டு போறீங்களா இல்ல கொடுக்க வந்தீங்களா ரிட்டர்ன் கொண்டு போறீங்களா? கொடுக்க வந்து விலையில கொண்டு போறோம். ஓ, விலை இல்லன்னு கொண்டு போறீங்களோ? என்ன விலை சொன்னீங்கண்ணே சந்தையில வந்த உடனே? நாங்க 25 ரூபா சொன்னோம். 25,000 சொன்னீங்க. எதுவரை கேட்டாங்க? 20 ரூபாய்க்கு உள்ளதாங்க கேட்காங்க. 20 ரூபாய்க்கு உள்ளதான் கேட்காங்கண்ணே. ஆமா. எதிர்பார்த்து வந்தீங்க? நாங்க ஒரு 22 22க்கு எதிர்பார்த்து வந்தீங்க. ஆனா 20க்குள்ளதான் கேட்காங்கன்னா ரொம்ப குறைச்சா கேட்காங்க. ஆட்டுக்கு ஜம்முன் இருக்கணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா நீங்க மானூர் பக்கம் 8ஆம் மானூர் பக்கம் 8ஆம் கோலம். ஆமா. சரி, இப்ப யாரு கேட்டாலும் அந்த கிடா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கொடுக்கலாம். உங்க நம்பர் சொல்லுங்க. 99 42 82 41. இந்த கிட்டா யாரு கேட்டாலும் கொடுக்கானா? அருமையான கிட்டானே. ஆமா. சூப்பர் குட்டி. அருமையான நல்ல ஒரு தோரணையான குட்டியா வாங்கிட்டு போறீங்க. எந்த இருந்து வாரீங்க பிரதர்? பத்தமடையில இருந்து வாரீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க பிரதர்? மொத்தம் 6 குட்டி. இல்ல எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? ஒரு 3 மாசம் 3 மாசம் குட்டியா இருக்குன்னா இல்ல ஒரிஜினல் பொட்டு அப்படிதானே? என்ன விலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறோம். ஜோடி 15 ரூபா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? பெருநாள் வளர்ப்போம் ப்ரோ. பெருநாள் வரைக்கும் பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்க அப்படிதானே? என்னென்ன இறைகள் கொடுத்துட்டீங்க பிரதர்? கைத்தீவனம் தான் ப்ரோ. தூசி, புல்லு, பசிந்தூனம் அந்த மாதிரி. அந்த மாதிரி தடுப்பூசி கிருமி வந்து குடுப்பீங்களா? கொடுக்க முடியல. கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்க. மொத்தம் கரெக்டா வருஷம் எத்தனை குட்டி வளர்ப்பீங்க? வருஷம் எப்படி 7-8 குட்டி போடும் ப்ரோ. கரெக்டா 7-8 குட்டி. ஆனா தெளிச்சுதான் வாங்கினே. ஆமா. தரமான குட்டி தான் வாங்குங்க. ஏனா தானால குட்டி வாங்க முடியாது. ஏனா வாங்கி வளர்த்து பிரயோஜனம் இல்லல்ல. பிரயோஜனம் இல்லலானே. கரெக்டா இப்போ வந்து 7,500 ரூபாய்க்கு இந்த குட்டி உழுது அப்படிதானே? ரேட் கரெக்டா நம்ம கொடுக்கும்போது என்ன விலைக்கு போகும் பிரதர்? அது அப்ப அந்த ரேஞ்ச் என்ன ரேட் இருக்கோ அப்ப அதை பொறுத்து இருக்கு. ஆனா நல்ல லாபம் இருக்கும் அப்படிதானே? கண்டிப்பா. எதனால பொட்டு விரும்புறீங்க? மத்த நம்ம நாட்டு குட்டி வளர்க்கலாமே. நாட்டு குட்டி ஒப்பற நம்மளுக்கு பொட்டு தான் எப்பவுமே. பொட்டு தானே? அதான் ரேட் இருக்குமோ? ரேட் இருக்கும். குட்டி நல்ல கைத்தி வந்து நல்ல கப்பும் உண்டாய் வரும்னே. நம்ம எதிர்பார்த்த அளவு லாபம் பார்க்கலாம். கண்டிப்பா. ஆனா சந்தையில ஒரு சூப்பரான நல்ல ஒரிஜினல் புளியம்போர் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க. பல்லு எப்படி என்ன அதுனா? பல்லு சேர்ந்துட்டு ஆடு. பல்லு சேர்ந்துட்டு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கணும்? இது ஒரு 4 மாசம் இருக்குண்ணே. 4 மாசம் சனையா இருக்கும். செக் பண்ணி பாத்தீங்களா? கரெக்டா அது தெரியும். பால் கறந்து பாத்தீங்களோ? இல்ல ஆடு தெரியும். நம்ம ஆடு வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? மொத்தம் 25 ஆடு கிடக்கு. 25 கொடியாடு தான் வச்சிருக்கீங்களா? வேற ஆடு வச்சிருக்கீங்க? ரெண்டுமே கிடக்கு. ரெண்டுமே இருக்கு. எது உங்களுக்கு லாபமா இருக்குண்ணா? கொடியாடு தான் லாபமா இருக்கு. கொடியாடு தான் லாபமா இருக்குண்ணா. இது என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா? 15 சொன்னா 11 வாங்கிருக்கு. 11 வாங்கிருக்கீங்கன்னா நீ விலை கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? நீ கொஞ்சம் விலை பரவாயில்ல அப்படிதானே? சரி, நம்ம 11,000 நம்ம எத்தனை மாசத்துல கரெக்டா எடுக்க முடியுமா? என்ன அதுனா எது குட்டி ஈன்றத பொறுத்தாம்ண்ணே. குட்டின்னு பொறுத்துனா ஒரு 6 மாசம் ஆயிரும். 6 ஆடுல வந்து ஆட்டுக்கு வந்து தடுப்பூசி கிருமி அந்த மாதிரி போடுறீங்களா? போடுறோம். பக்கத்தே காலேஜ் இருக்குல்ல நமக்கு ராமேமேட்ல. உங்களுக்கு ராமேமேட் தான் ஊருண்ணே. அதெல்லாம் கரெக்டா பொசிஷனா போட்டுருக்கீங்கன்னா அது போட்டு அந்த கிருமி மருந்து தடுப்பூசி போடணும். நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குண்ணே? நோய் வராது. குட்டி வளர்ச்சி நல்லா இருக்குமாண்ணே. 2 சுத்தமான கருப்பு கிட்டா ஒரு கொடியாட்டு கிட்டா வாங்கிட்டு போறீங்க. பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லு 2 பல்லு 4 பல்லு அப்படிதான். 4 பல்லு. இந்த கிடா பத்தி சொல்லுங்க. அது என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறேன்? காய் அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, காய் அடிச்சுக்கிட்டா தானே? இது என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறேன்? ஒண்ணு மட்டும் 40 ரூபா சொன்னாங்க. இது எவ்வளவு முடிச்சிருக்கியா? இது 35 ரூபான்னு வாங்கி 35 ரூபான்னு வாங்கிருக்கிய. சரி, ஓகே. அந்த கிடா எவ்வளவு சொல்லுங்க? அது கொஞ்சம் பொடி கிடாவா தானே இருக்கு. ஆமா. அது பல்லு எப்படி என்ன? அது பல்லு 4 தான். 4 பல்லு. அது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எவ்வளவு சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கிய? அது 25 ரூபா சொன்னா. 27 ரூபா சொன்னா. 27 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிய? 22 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. அந்த கிடா ஓரு. இது காய் அடிக்காத கிடா உங்களுக்கு. ஆமா. இது பல்லு எப்படி என்ன? அது பல்லு 2. அது பல்லு 2 பல்லு. இது எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கிய? அது 25 ரூபா சொன்னா. 25,000 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த போதீங்க? கலியாவூர். இன்னைக்கு சுத்தமான கருப்பு அப்படிதானே? ஆமா. 3 மாதிரி என்ன மரிங்கயா? 3 பொம்மரி. நல்லா வாங்கிட்டு போற ஆளுக்கு நல்லா ஆடு ஆக்கிடலாம். ஜம்முன் அப்படிதானே? கண்டிப்பா ஆக்கிடலாம். எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? என்ன ஆகுதுங்க? 2.5 மாசம் குட்டியா இருக்குன்னா ஓரளவு இறக்கடிக்க குட்டி தான். விலையில எப்படி சொல்லி என்ன ஆகுதுங்க?
விலை 7 ரூபா சொல்லுவேன். 7 ரூபா சொல்லுது, 3 சேர்த்து. இதுவரை கேட்காங்க என்னையாதீங்க? இது 5 ரூபா வரைக்கும் கேள்வி. 5.5 வரைக்கும் கேட்காங்களோ? கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல விடுவியா? 6 ரூபா கொடுத்துடலாம். 6 ரூபா கொடுத்துடலாம். மொத்தத்துல சராசரி 2 ரூபா கரையா டக்குன்னு அடிச்சு கொடுத்துடலாம். நீங்க எந்த வியாபாரி? வள்ளியூர் வியாபாரி. நீங்க எப்போ சின்ன குட்டி தான் கொண்டு வருவீங்க? அவன் எப்பவுமே சின்ன குட்டி தான் கொண்டு வரீங்க பிரதர். சுத்தமில்ல இருந்து வரீங்க. 2 குட்டி சுத்தமான செங்குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? இது என்ன ஒரு 2 மாசம் 3 மாசம் 2-3 மாசம் இருக்கும். 2-3 மாசம் இருக்கும். இற கடிக்குடி குட்டி அப்படிதானே? இற கடிக்குடி. எல்லாருமே பொட்டு விரும்புவாங்க, இல்ல நாட்டுக்குட்டி விரும்புவாங்க. நீங்க செங்குட்டி விரும்ப காரணம் என்ன பிரதர்? மயிலம்பாடினா கொஞ்சம் கிராஸ் இது வந்து கொஞ்சம் மயிலம்பாடில கிராஸ். இது செங்குட்டியும் கிடையாது, மயிலம்பாடி கிராஸ் அப்படிதானே? இவங்க வளர்ச்சி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன இற கொடுத்தா டக்கு டக்குன்னு வளரும். என்னென்ன இற கொடுப்பீங்க பிரதர்? இது வந்து ஆட்டு தீவனம் போடுவோம். ஆட்டு தீவனம் வேற, தவிடு புண்ணாக்கு, அவுத்தி குலை சோளம் போடுவோம். சோளம் இந்த மாதிரி போடுவீங்க. இது என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சீங்க பிரதர்? 9.25 சொன்னாங்க. 9.25 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சீங்க? 8 முடிச்சிருக்கு. 8 முடிச்சீங்க. 4000 கரையத்துல முடிச்சிருக்கீங்க. கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? கரெக்டா ஒரு 5-6 மாசம் வரைக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன விலைக்கு போகும் பிரதர்? 6 மாசத்துக்கு அப்புறம் குட்டி எப்படியும் 10 ரூபா 12 ரூபாய்க்கு தாண்டி 10 ரூபா 12 ரூபாய்க்கு தாண்டிப்போம். இப்போ ஆடு, இப்போ செம்பரி ஆடு வளர்க்குற லாபமா வெள்ளாடு வளர்க்குற லாபமா? ரெண்டுமே லாபம் தான். ரெண்டுமே லாபம் தான். நம்ம வளர்க்குற எதுவுமே லாபம் தான். உங்களுக்கு வந்து இதான் லாபமா இருக்கு அப்படிதானே? இதான் லாபம். ஓகே. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. 2 கிடாமரியா பொம்மரினா? 2 பொட்டமரினே. ரெண்டுமே பொம்மரி அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? தோட்டாக்குடி. இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா? முத ஆடு வளர்க்கும். முத ஆடு வளர்க்கணும் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுண்ணே? சரி, சும்மா எனக்கு ஆசை வச்சுட்டு இருக்கோம். இல்ல போட்டு ஓ, ஆசைக்கான 2 ஆடு வளர்த்து பாப்பமா எப்படி இருக்கு என்ன பாப்பமான்னு சொல்லி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? என்ன விளைச்சனா 2 சேர்த்து? மொத்தம் 5500 2 சேர்த்து 5500 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆனா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் கிருமி இருந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் தேத்தணும் அப்படிதானே? ஒடசலா தான் இருக்கு. என்ன ஆட்டோட கடந்த குட்டி அப்படிங்க. ஓ, ஆட்டோட கடந்த குட்டி நல்லா இருக்கும் அப்படிங்க. ஓ, நல்லா இருக்குன்னு சொல்ல அதை வாங்கிட்டு போறீங்க. கிராஸ் அப்படிதானே? மயிலம்பாடில கிராஸ் ஆன குட்டி வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னா இது? 2 மாசம் குட்டியா. 2 மாசம் குட்டியா இருக்கும். என்ன விலை சொன்னாலும் எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 3 ரூபா சொன்னாரு. 3 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சீங்க? 2000 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? 2 ரூபா. பொம்மரியா கிடாமரியா? கிடாமரி தானே? ஓ சரி, ஒரு நல்ல பெரிய கிட்டாவை ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க? இது என்ன ஒரு 6 மாசம். 6 மாசம் வளர்ப்பு. இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கா? இருக்கு. வீட்டுல ஆடு இருக்கு. செம்பரி தான் வச்சிருக்கா, வெள்ளாடு வச்சிருக்கா? செம்பரி கிடக்கு, வெள்ளாடுங்க. ரெண்டுமே வச்சிருக்கீங்க. என்ன இற கொடுப்பீங்க ஆட்டுக்கு? இது என்ன நம்ம பருத்தி வேற உடம் இந்த மாதிரி இது இயற்கையான தீவனம் தான் கொடுப்பீங்க. சரி, லாபங்கள் இருக்கா அப்படின்னா? செம்பரி லாபம் இருக்கா, வெள்ளாடு லாபம் இருக்கானே? வெள்ளாடு தான் லாபம். வெள்ளாடுல என்ன லாபம் இருக்கு? இந்த 6 மாசத்துல நல்லா லாபம் எடுக்கலாம். வெள்ளாடுனா எப்பவும் இருக்கும். எப்போ லாபம் இருக்குன்னு? கிடா வளர்க்க லாபமா, பெட்டிக்குடி வளர்க்க லாபமா? செம்பரி பொறுத்தல கிடாதான் லாபம். வெள்ளாட்டுல வந்து கிடாதான். அதுவும் கிடாதான். கிடா வளர்க்க பால் குடிக்க மாதிரி ஆட்டுக்குட்டி அப்படிதானே? ஆட்டுக்குட்டி. கிட்டா மரியா பொம்மரியா? 1 கிடாய் 1 போட்டேன். எத்தனை நாள் குட்டி பால் கொடுக்கணும்? 2 மாசம் கண்டிப்பா பால் கொடுக்கணும். ஆட்டுக்குட்டி கொடியாட்டு கிட்டா. ஆனா கிட்டா கொஞ்சம் உடசலா தான் இருக்கு. கிட்டா பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு எல்லாம் பாக்கல. பல்லு 4 பல்லு எல்லாம் கிட்டாதான் அப்படிதானே? என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணா? கோவில் கொடைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன வேலை சொன்னாலும் என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 11 முடிச்சு வாங்கிட்டு போறேன். எந்த ஊர் போதுனே? அவனாப்பேரி. மொத்தம் எத்தனை கிடா பாத்திருப்பீனே? ஒரு 10 கிடா பார்த்தேன். 10. இந்த கிடால என்ன சிறப்புக்கு தான் வாங்கிருக்கீங்க? காய் அடிச்ச மாதிரி அதனால அதை வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஒரு கொடியாட்டு மறி வந்து வாங்கிட்டு போறீங்க. ஜம்முனு எத்தனை பல்லு ஆடா இருக்குங்க? 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குங்க? என்ன ஆதியா? ஒரு மாசம் அப்படிதானே? என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12 ரூபா சொன்னா 10 ரூபா வாங்கிட்டு வரேன். 10 ரூபா வாங்கிட்டு வரேன். எந்த ஊர் போகுது? தமிழாக்குறிச்சி போகுது அப்படிதானே? சரி, சூப்பர் ஆடு. நல்ல ஒரிஜினல் கொடி ஆடு அப்படிதானே? 2 குட்டி போடுமா, 1 குட்டி போடுமா? 2 குட்டி. வேலையாட்டு மாதிரி. எதனால வேலையாடு விரும்பி வாங்குறீங்க? என்ன காரணங்க? வேலையாடு வந்து காடு கரைக்கு நல்ல மேயும். நமக்கு லாபம் இருக்கணும். பல்லாடுன்னா வீட்டுல இறக்குன்னு காடு கரைக்கு போகாது. இதுனா அவாட்ல நல்ல காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கணும். அதுக்கான இது வாங்கிட்டு போறீங்க விரும்பி. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரிங்களா? கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. ஆனா குட்டி கொஞ்சம் சின்ன குட்டியா இருக்கு. பால் குடி கொடுக்கணுமா? பால் கொஞ்சம் பால் கொடுக்கணும். எத்தனை மாசம் பால் கொடுக்க வேண்டியிருக்கீங்க? ஒரு மாசம் கொடுத்தா போதும். 1 மாசம் கொடுத்தா போதும். என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 7 ரூபா சொன்னாங்க. 7 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சீங்க? 6 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 2 குட்டி. ஒரு குட்டி 3000 கரை வாங்கிட்டு போறீங்க. கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? 1 வருஷம் இருக்கும். கரெக்டா 1 வருஷம் வளர்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி வளர்த்த அனுபவங்கள் இருக்கா இல்லையா? அனுபவம் இருக்கிறேன். கரெக்டா எப்போதும் இதை வாங்கி கரெக்டா
இதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டு ரெண்டு குட்டியை வாங்கி வாங்கி வளர்த்து வித்துட்டே இருப்பீங்கண்ணா? இல்ல இதுக்கு முன்னாடி வெள்ளாடு வளர்த்தேன், இப்ப செம்பரியாடு போயிட்டு எதனால வெள்ளாடு வேணும்னு செம்பரியா டக்குன்னு மாறிட்டியே? வெள்ளாடு வாங்கினா கொஞ்சம் வளர்ப்ப முடியல. செம்பரியா வளர்த்து பாப்போம் எப்படி இருக்குன்னு, ஒரு டைம் மாத்தி பாக்கணும் அப்படின்னு வாங்கிருக்கீங்க. விலை பரவாயில்ல எப்படிங்கயா? பரவாயில்ல. சரி, ஓகே ஓகே. வாரீங்க திருநெல்வேலி டவுன்ல இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3 குட்டி. 3 குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரு பொடி குட்டி, மீதி 2 கிராமரே பொம்புறீங்களா? இது ஒரு பொட்டை, ஒரு கிடா, 2 இது தாயும் பிள்ளையுமா? இது ஆமா. இது தாயும் பிள்ளைங்கண்ணே. சரி, இது ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுங்கயா? பல்லு 2 பல்லுயா. பல்லு 2 பல்லு. மரி என்ன மரிங்கயா? மாதிரி கிடா மாதிரி. மரி கிட்டா மரி. அது எவ்வளவு சொன்னாங்க? அது 15,000 சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. எவ்வளவு குடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 10,500. 10,500. இந்த கிடா வாங்கி காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிக்காது. காய் அடிக்காது. எவ்வளவு சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இது 15 சொன்னா 8,500 வாங்கிருக்கேன். 8,500 வாங்கிட்டு போறீங்க. சரி, விலை எப்படி இருக்கு? என்ன ஆகுதுங்கயா? விலை நீ கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. மந்தமா விலை இல்ல. இல்ல, நம்ம அதிர்ஷ்டத்துக்கு விலை குறைச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஓகே. வீட்டுல குட்டிக்கு ரேட்டு கூட. சரி, வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 50 ஆடு கிடக்கு. 50 ஆடு கிடக்கு. 50 ஆடு வச்சிருக்கீங்க.